சங்கநாதம் வானொலி நேயர்களே வணக்கம். தமிழ் செவ்வியல் நூல்களை தமிழர்கள் வாசிக்க வேண்டும். இந்த செவ்வியல் இலக்கியங்கள் எப்போதும் வெட்ட வெட்ட அள்ள அள்ள நமக்கு கருத்துக்களை தந்து கொண்டே இருக்கும் என்கிறார் இத்தாலிய எழுத்தாளர் இடாலோ கால்வினோ. இந்த இடாலோ கால்வினோ ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், இந்த பேண்டமிக் பீரியட் என்கிறார்களே, நோய் காலத்தில் கூட மக்கள் சேருகிற போது இது போன்ற செவ்வியல் கதைகளை தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது அள்ள அள்ள நாள்தோறும் மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்கிறார்கள். நண்பர்களே, நம்முடைய அகநானூற்றில் 325வது பாடல் மாமூலனார் எழுதியிருக்கிறார். அது ஒரு களவு திணை பாடல். தலைவன் பொருளுக்காக பிரிந்து போய்விடுகிறான். அப்போது தலைவி தோழிக்கு சொல்லுவதாக அந்த கவிதை வருகிறது. நண்பர்களே, அம்மா வாழி தோழி, காதலர் வெண்மணல் நிவந்த புலங்கடை நெடுநகர் நளியிரும் கங்குள். தலைவன் இரவு நேரத்தில் என்னை பார்க்கறதுக்கு வந்தான். ஆனால் தாய் விடிய விடிய விழித்து கொண்டிருந்து என்னை பார்க்க அனுமதிக்கவில்லை. களவும் கைமிக, களவு காலமும் நீண்டதாக இருக்கிறது. இப்போது இந்த தலைவன் பொருளுக்காக பிரிந்து போய்விட்டான். அவன் போன பாதை இருக்கிறதே எனக்கு அச்சம் தருகிறது. ஆட்கொள் யானை அதர்பார்த்து அல்கும். ஆளை கொள்ளுகிற யானைகள் நிறைய இருக்குமாம் பாலை நிலத்தில். பழியவன் ஆங்கொள். அவன் இறந்துருவானோ என்னமோ அச்சமாக இருக்குது. பழி வந்துருமோ? இவளை காதலித்தான், இவளுக்கு பொருள் சம்பாதிப்பதற்காக போனான், அவன் யானையால் அடிபட்டு இறந்து விட்டான், என்னை பழி சுமத்துவார்களேங்கிற அச்சம் எனக்கு இருக்குது. அவன் போன அந்த பாதை இருக்கிறதே ரொம்ப மோசமான பாதையாக இருக்கிறது. இந்த முல்லை நிலமும் இந்த மருத நிலம், குறிஞ்சி நிலமும் மழைக்காலத்தில் நல்ல செழிப்பாக இருக்கும். மழை இல்லாத காலத்தில் அந்த நிலம் பாலை நிலமாக மாறிடும். அது மாதிரி அந்த வடதிசையில் இருக்கக்கூடிய அந்த பாலை நிலத்துக்கு இவன் பொருள் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்கிறான். பல முறை அவனிடம் என்னையும் அழைத்து கொண்டு போ, ஒன்றுதல் உள்கியல் அறிவை நின்னோடு செல்க. ஒளி மிகுந்த நெற்றியோடு இந்த தலைவி அவளோடு உன்னோடு வரட்டும்னு சொன்னப்போ கூட அவன் அதெல்லாம் கேட்கல. இந்த கவிதை நண்பர்களை நாம் ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோம். அந்த பாலை நிலத்தை சொல்கிறப்ப அது எப்படி வறண்டு கிடக்கிறது அப்படின்னா, ஒரு இசைக்கலைஞன் இசைக்கருவியை இசைக்காத போது எப்படி அது வறண்டு கிடக்குமோ அதுபோல் கிடந்ததுன்னு சொல்லிட்டு, அதுவும் எந்த இசைக்கருவி, இந்த அதியமான்னு ஒரு மன்னன் இருந்தான். அந்த அதியமான்கிற மன்னன் அள்ளன்கிற ஒரு குறுநில மன்னனை போர்க்களத்தில் கொன்னான். அப்படி போர்க்களத்தில் அவனை அழித்த பிறகு இவன் வெற்றி விழா கொண்டாடிய போது இசைக்கலைஞர்கள்லாம் போனோம். அப்போ போனப்போ பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தான். அந்த அள்ளனை பணித்த அதியன் பின்றை வள்ளுயிர் மாக்கினை கண்ணவிந்தாங்கு. அப்போ நாடுகளை கூட அவன் கொடுத்தான் எங்களுக்கு, அந்த அள்ளனை தோற்கடித்த போது. அதற்கு பிறகு அந்த இசைக்கருவி இசைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த வள்ளல்களும் எங்களுக்கு இந்த இசைக்கருவியை இசைக்கிற வாய்ப்பை தரலை. இதில் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஒரு மன்னனுடைய வரலாற்றை ஒரு தோழி கூற்றில், தலைவி கூற்றில் ஆசிரியர் இணைத்து சொல்லுகிறார். அந்த இசைக்கருவி எப்படி பயனற்று கிடக்கிறதோ அதுபோல் இந்த பாலை நிலம் பயனற்று கிடக்கிறது. ஒரு இயற்கைக்கு எப்படியான ஒரு செயற்கை உவமையை இந்த புலவர்கள் தந்திருக்கிறார்கள். ஒரு செறிவு, கருத்து செறிவு அந்த கவிதையில். ஒரு 22 வரி நேரிசை ஆசிரியப்பா கவிதையில் எவ்வளவு நுட்பமாக அந்த தலைவி கூற்றில் சொல்லுகிற போது நண்பர்களை, இந்த வெட்ட வெட்ட அள்ள அள்ள இந்த செவ்வியல் இலக்கியங்கள் நமக்கு புதிய புதிய கருத்துக்களை தருவதை நம்ம கவனிக்கிறோம். ஆமாம், அந்த எப்படி அந்த மலைகவின் அழிந்த கனைகடல் அறிஞ்சுறோம். அந்த மலை அழிந்து தான் இந்த சுரம் தோன்றுகிறது. இந்த மலையும் இந்த முல்லை நிலமும் மழை இல்லாத காலத்தில் சுரமாக மாறிவிடுகிறது. அப்போது இதை நுட்பமாக நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், இந்த ஒற்றை கவிதை, இந்த பாலை நிலத்து கவிதை பிரிவு துயரை பேசுகிற கவிதை, தலைவனை பிரிந்திருக்கிற பிரிவை பேசுகிற கவிதை. அதே நேரத்தில் தலைவன் தன்னிடம் சேர முடியவில்லை, எனவே துயரம் கைமிகுதல்னால் துயரம் மிகுந்திருக்கிறது. வளர்ந்தன் அன்னையும் பார்க்க அனுமதிக்கவில்லை. இந்த சூழலில் தான் தலைவன் மீண்டும் பொருளுக்கு போய்விட்டான். அப்போ அவனுடைய பிரிவை என்னால் தாங்க முடியவில்லை. அந்த பிரிவை தாங்க முடியாத போது நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன்னு அந்த தலைவி பேசுகிற போது கூட அந்த வரலாற்றை, அள்ளன்கிற மன்னன் கொல்லப்பட்ட போது அதியன் தந்த அந்த வள்ளல் தன்மையை சுட்டி காட்டி மாமூலனார் இந்த கவிதையை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார் நண்பர்களே. நம்முடைய இந்த செவ்வியல் இலக்கியங்களை குறிப்பாக அகநானூற்றை நாம் படிக்கிற போது எவ்வளவு
நுட்பமான அந்த பிரிவுச்சுவை இங்கு வெளிப்படுகிறதுன்னு பார்க்குறோம். அந்த இத்தாலிய கவிஞன் இடாலோ கால்வினோ சொன்ன மாதிரி இந்த செவ்வியல் கவிதைகள் அள்ள அல்ல அள்ள அல்ல நமக்கு சுவையை தருகின்றன, வரலாற்றை காட்டுகின்றன. தமிழ் இலக்கியத்தை சுவைப்போம். நன்றி.